குரு வழிபாடு அது மிக மிக அதிசயம், ஆனந்தத்தை தரும். திங்கட்கிழமையில் குரு தரிசனம் பெரிய அளவுக்கு அனுகூலம் தரும். கணவன் மனைவி விஷயத்தில் அந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படும். தொழிலில் நல்ல திட்டமிட்டு செய்வீர்கள். தேகாரிக்கம் தான், 7.5 சனி தான். அதெல்லாம் நீங்கள் தான் எக்ஸசைஸ் உடற்பயிற்சியெல்லாம் செய்யணும். திறப்பு ஆடி அமாவாசை யாத்திரை முன்பதிவுக்கு 7305858585. Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு ஆனி மாதத்தினுடைய பலன்களும் எளிய தெய்வ வழிபாடும் இருக்கு. முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். குரு வழிபாடு அது மிக மிக அதிசயம், ஆனந்தத்தை தரும். திங்கட்கிழமையில் குரு தரிசனம் பெரிய அளவுக்கு அனுகூலம் தரும். காது மூக்கு தொண்டை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கொள்வது நன்மை தரும். காதில் ஏதாவது பிரச்சனையின்றி நீங்களே பஞ்சை போட்டு நோண்டுவது மட்டும், குச்சியை போட்டு குத்துவதெல்லாம் விட்டுவிடுங்க. மற்றபடி அற்புதம் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட மன வருத்தம் தீரும். கணவன் மனைவி விஷயத்தில் இந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படும். தொழிலில் நல்ல திட்டமிட்டு செய்வீர்கள். பேர் புகழ் கிடைக்கும். தொழிலில் அற்புதமான ஏற்றங்கள் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிறைய விஷயங்கள் மாறும். உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம், பண வரவு நிறைய வரும். அது பெரிய ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் வாழ்க்கையில் பார்க்காத பண வரவுலாம் வரும். உங்களை நம்பி நிறைய பேர் வருவாங்க. முதலீடு செய்வதற்கு, உங்களை சேர்த்துன்னு தொழில் செய்வதற்கு, புது கூட்டாளிகள் கிடைப்பதற்கு. தேகாரிக்கம் தான், 7.5 சனி தான். அதெல்லாம் நீங்கள் தான் எக்ஸசைஸ் உடற்பயிற்சியெல்லாம் செய்யணும். ஓவராக ஃப்ரெண்ட்ஸு இதுன்னு கமிட்மெண்ட் பண்ணிக்காது. குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். 6 மணி நேரம் தூக்கம், 4 மணி நேரம் குடும்பம், 2 மணி நேரம் உங்கள் கடமைகள் எல்லாம் இருக்கும். குளிக்கிறது, போகிறது, வர்றதெல்லாம் எவ்வளோ மணி நேரம் ஆயிடுச்சு? 12 மணி நேரம். மீதி 12 மணி நேரம் வேலை. வாரத்துக்கு ஒரு நாள் முழு ஓய்வு. சந்தோஷமாக இருங்க. 24x7 ஃபுல்லாக உழைப்பீங்க. அதெல்லாம் வேண்டாம். அற்புதம் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஆனி மாதம். நீங்கள் நினைக்காதெல்லாம் நடக்கும். மன அழுத்தம் தீரும். தேகாரிக்கம் தெம்பாக பண்ணுவீங்க. திடீர்னு எக்ஸசைஸ் போவீங்க, மெடிக்கல் செக்கப் பண்ணிப்பீங்க, ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணிப்பீங்க, டாக்டர்கிட்ட உங்கள் லைஃப்பை கரெக்ட் பண்ணிப்பீங்க. புது அறிமுகங்கள் கிடைக்கும். உங்கள் பழைய அறிமுகத்தில் எதாவது காதல் ஃபெயிலியர், மற்ற ஃபெயிலியர் எதாக இருந்தாலும் அது ரொம்ப ஒரு மாதிரி பாதிக்கிற சமயத்தில் புதுசாக நிறைய பேர் வந்துடுவாங்க. அதனால் அதெல்லாம் மறந்துடுவீங்க. நிறைய பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கும். அந்த பாசிட்டிவ் வைப்பு உங்களை ரொம்ப நல்லது பண்ணும். பொது பலன்களை பார்ப்போம். முதல் விஷயம், சித்திரை வைகாசி எவ்வளோக்கு பெரிய லெவலுக்கு வெயில் வாட்டி நம்மளை எடுத்ததோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த ஆனி மாதத்தில் வெயில்கள் காணப்பட்டாலும், வெயிலின் உஷ்ண தாக்கங்கள் காணப்பட்டாலும், மழை நின்று பெய்யுமா. மழை பெய்கிற அடிக்கிற மழையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அரசாங்கம் இந்த இதெல்லாம் ஒன்றுமே கத்த முடியாது. அரசாங்கம் என்ன பண்ண முடியும்? ஆனி மாதத்தில் உக்கரம் எடுத்து பெய்யுமா. தென்னிந்தியாவில் தமிழகத்திலும் கர்நாடகத்திலும் பயங்கர மழை பெய்யும். துபாய், அரபு நாடுகளெல்லாம் வெள்ள பாதிப்புக்கு ஏற்படக்கூடிய அளவுக்கு கடுமையான மழை பெய்யுமா. அமெரிக்காவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டா. அங்கே தார்மாரான பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. இதுக்கு காரணம் சூரியன் பகை வீட்டில் இருக்கிறது தான். மலேசியாவில் பயங்கரமான வெள்ளம், பெரிய அளவில் இழப்புகள் எல்லாம் ஏற்படுமா. எங்க? மலேசியாவில். அந்த அளவுக்கு உலகம் முழுவதும், அமெரிக்காலே காட்டுது. கடல் பகுதியில் திடீரென்று இயற்கை சீற்றத்துடன் விளைவுகள் தெரிய ஆரம்பிக்கும். படகுகள் விபத்து பெரிய வகையில்
ஏற்படக்கூடிய அமைப்பாக காட்டுகிறது. பயணிகள் படகெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும். பெரிய பெரிய இடியெல்லாம் கடலில் தாக்கும் என்று காட்டுகிறது. மீனவர்கள் எல்லாம் கடலுக்கு பார்த்து வானிலை அறிக்கை பார்த்து பத்திரமாக செல்வது தான் நல்லதான். கடலில் மீன் பிடிக்க வேண்டாம் என்று சொன்னால் மீறாமல் இருக்கணுமா. வானிலை கவனித்து மீன் பிடிக்க போகிறதும், சரக்கு கப்பல்கள் தீ விபத்து, எதிர்பாராத விரிசல், இப்படி பாதிப்புகள் ஏற்படும் என்பது பஞ்சாங்கங்களுடைய குறிப்பு. தமிழகத்தில் திருச்சி, விருதுநகர், ராமேஸ்வரம், சிதம்பரம், கடலூர், கன்னியாகுமரி இந்த ஊர்களிலெல்லாம் மழையாலும் இயற்கை சீற்றத்தாலும் பெரும் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு என்று, மலை பிரதேசங்களிலெல்லாம் எதிர்பாராத நிலச்சரிவுகள் ஏற்படும் என்று அச்சுறுத்தல்கள் தமிழகத்தில் பல பகுதிகளில் திடீர் மேகமூட்டம், எதிர்பாராத இடத்தில் நேரத்தில் மழை பெய்கிறது, இதெல்லாம் வரலாம், எச்சரிக்கையாக இருக்கணும் என்று பஞ்சாங்கங்கள் எச்சரிக்கையை நமக்கு கொடுக்கிறது. தங்கத்துடன் விலை திடீர்னு இறங்கினாலும் மாதத்தின் கடைசியில் திடீர்னு ஏறுமுகமாக மாறும் என்று காட்டுகிறது. காட்டார்கள் ஓடக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அரசாங்கம் சொல்வதற்கு முன்பாக பஞ்சாங்கம் சொல்வதனால் இப்பொழுதே விழிப்புணர்வுடன் இருந்து வெள்ளம் வந்தால் பார்த்துக்கலான்னு நினைக்காம மாற்று இடத்துக்கு ரெடியாக இருந்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கடலூரில் எதிர்பாராத மழை வெள்ள பாதிப்புக்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பாக இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான ஆனி திருமஞ்சனம் நடக்கக்கூடிய சமயத்தில் மழை வரலாம். அதாவது ஈஸ்வரனுக்கும் நடராஜருக்கும் அபிஷேகம் நடக்கக்கூடிய சமயத்தில் தெய்வத்தை குளிர வைக்கிறோம் என்று, அதுபோல் தெய்வத்தையே குளிர வைக்கிறோம் இல்லை, அதுபோல் உலகம் என்ன ஆகும்னா தெய்வம் குளிர்றதுனால் மக்கள்லாம் குளிரலாம் என்று வானம் பொத்தி ஊற்றக்கூடிய காலகட்டம் ஏற்படுகிறது. பொதுவாகவே மழை வரும், ஆனால் இந்த ஆனி மாதத்தில் அதிகமாக மழை வரப்போகுது என்று பஞ்சாங்கங்கள் காட்டுகிறது. சூரியன் பகை வீட்டில் வீரியம் குறைஞ்சி இருக்கிறதுனால் தொற்று நோய்கள் எல்லாம் பரவும், புது புது வைரஸ் எல்லாம் கண்டுபிடிக்கப்படும். அதே சமயம் மருத்துவத்துறையில் தடுப்பூசிகளும் கண்டுபிடிக்கப்பட்டு நோய்களும் கட்டுப்படுத்தப்படும் என்று காட்டுகிறது. அடுத்ததாக ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கிறது போல் 2031 வரைக்கும் இந்தியாவில் மட்டுமில்லாமல் உலக நாடுகள் முழுவதும் ஒரு விதமான பதற்றம், படபடப்பெல்லாம் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் தான் உஷாராக இருக்கணும். தலைவர்கள் உயிருக்கு ஆபத்துகள், அவர்களுடைய தவறான உத்தரவுகள், வரி விதிப்புகள் எல்லாம் முறியடிக்கப்படும். அதாவது ரொம்ப வரும், மக்கள்லாம் ஒரே புரட்சி லெவலுக்கு வருவாங்க. மருத்துவ கண்டுபிடிப்புகள் பெரிய அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆகாய மார்க்கத்திலும் விமான விபத்துகளும், வானவெளியில் பெரிய அளவுக்கு எதிர்பாராத விபத்துகள், குறிப்பாக பயணிகள் செல்லக்கூடிய விபத்துகள், விமானங்கள்லாம் அந்த விமானிகளுடைய சான்றிதழிலும், அந்த விமானிகள் உள்ளே பயணம் செய்யக்கூடிய அந்த விமானத்தில் ஊழியர்கள் விஷயத்திலெல்லாம் அரசாங்கங்கள் கடுமையான பாதுகாப்பு சோதனைகள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த ஆனி மாதத்தில் இருக்கிறது. இது உலகம் முழுவதும் இது பெரிய எச்சரிக்கையாக இருக்கக்கூடியது. எல்லாத்துலேயும் அதே போல் வானவெளியில் விமான பயணங்கள் தடையாவதற்கும் பாதிப்புகள் காட்டுவதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். எல்லாத்துலேயும் நாம் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இயற்கையை சேதப்படுத்தாமல் இருக்கிறது, வனங்களுடைய இருப்பிடங்களை அழிக்காமல் இருக்கிறது, நீர்நிலைகளை பாதுகாக்கிறது. இயற்கையை எந்த அளவுக்கெல்லாம் அழித்தோமோ ஆனி மாதத்தில் அந்த அளவுக்கெல்லாம் விலை உலகம் முழுவதும் கொடுக்க வேண்டியது வரும். அதில் இந்தியாவிலும் குறிப்பாக டெல்லி பகுதி, இமயமலை பகுதியெல்லாம் சுற்றி பெரிய சேதங்கள் ஏற்படுவதற்கும், மகாராஷ்டிராவில் பாம்பே பகுதியிலெல்லாம் அதீத கவனமாக இருக்க வேண்டிய நிர்மாணம். ஆனி மாதம் நடராஜ பெருமானுக்கு உரியதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் போய் கும்பிடுங்க. சிவன் அருள் சீரான நன்மை தரும். இனி இந்த ஆனி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி என்ன பலன், என்ன தெய்வ வழிபாடுகள் என்பதை பார்த்து அதற்கேற்றவாறு அந்தந்த ராசிக்காரர்கள் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலியமாக இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய கஷ்டங்களை நிவர்த்தி ஏற்பட்டு நல்லது அதிகப்படுத்தி, சந்தோஷங்கள் அதிகப்படுத்தி, பிரச்சனைகளை குறைத்து வாழ்வதற்கு வழிவகை ஏற்படுத்தும். எல்லோருக்கும் நன்றி. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.